Hi viewers, good morning. Before we start the session, a small quote for the day. The expert in anything was once a beginner. அதாவது இன்னைக்கு தப்பே இல்லாமல் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற எத்தனையோ பேரை பார்த்து அசந்து போய் இவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க கூட இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பிகினராக தான் இருந்திருப்பாங்க. விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சீக்கிரமே ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் யூசேஜ் ஆஃப் தி. ஏற்கனவே ஏ அண்ட் அப்படிங்கிறதோட யூசேஜ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு தி எங்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்பெசிஃபிக் ஆர் பர்டிகுலர். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தனித்துவப்படுத்தி பயன்படுத்துறதா இருந்தால் அங்கே தி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஏ அண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பொதுவாக குறிப்பிடுறதுக்கும் தி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தனித்துவப்படுத்தி சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு புத்தகம். ஸோ இதுதான் புத்தகம்னு நான் சொல்லலை, இது ஒரு புத்தகம். ஸோ அப்போ அதோட அர்த்தம் என்ன? இதை மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ 10ஓட 11 ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு அப்படிங்கிற மீனிங்கில் ஏ ஆர் ஆன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு தனித்துவப்படுத்தி ஒரு பொருளை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தி அப்படிங்கிறது தான் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு தேவையான புக் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த புக்கு தான் எனக்கு வேணும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தி அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இஸ் அன் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியாவில் முன்னாள் பிரதமர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ், இந்த மாதிரி எத்தனையோ முன்னாள் பிரதமர்கள் இருக்காங்க. அதில் இந்திரா காந்தியும் ஒருவர் அப்படிங்கிறதுனால ஆன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம் நாம. ஸோ அந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கும் போது ஏ சவுண்ட் வந்திருக்கிறதுனால ஆன் பயன்படுத்தியிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் ஏ அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்போம். அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க, மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி தான். ஸோ தனித்துவப்படுத்தியிருக்கோம், குறிப்பிட்டு சொல்றோம், அதனால தி அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஸோ ஒரு விஷயத்தை பொதுவாக பேசும்போது ஏ ஆர் ஆன் அப்படிங்கிற வார்த்தைகளும் தனித்துவப்படுத்தி குறிப்பிட்டு சொல்றதா இருந்தால் திங்கிறதும் பயன்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தி அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலையுமே வரும். ஸோ ஏ அண்ட் ஆன் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். தியை பொறுத்த மட்டும் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலையுமே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷோ மீ த ரெட் டிஷர்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெட் டிஷர்ட்டை தனியாக காமிச்சு அதை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக மீன் பண்ணும்போது தி பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஒன்றுத்தை தான் மீன் பண்ணுறோம். அதே அடுத்த சென்டென்ஸில் ஷோ மீ ஆல் த ரெட் டிஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருக்கிற எல்லா ரெட் டிஷர்ட்ஸுமே எனக்கு காமிங்க. ஸோ ரெட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ப்ளூரல்லையும் பேசுகிறோம். ஸோ அதுக்கும் தி அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். The next category is best things. சிறப்பு மிக்கது எல்லாத்துக்கூடையுமே த அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பசிபிக் இஸ் த டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பசிபிக் தான் ஆழமான பெருங்கடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ த டீப்பஸ்ட், ஸோ அந்த ஆழமான அப்படிங்கும் போது த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், பெஸ்ட், வேர்ஸ்ட், இந்த மாதிரி அதோட கேட்டகரியில் அது தனித்துவம் வாய்ந்தது சிறப்பு மிக்கது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது தங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, இட் இஸ் யூஸ்ட் வித் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி பிளேட் த கிட்டார் வெல், அவன் கிட்டார் நல்லா வாசிச்சான். ஸோ இந்த இடத்துல கிட்டார் அப்படின்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் வந்திருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும். ஸோ சென்டென்ஸில் எப்பொழுதுமே லைக் வயலின், பியானோ, கிட்டார், சித்தார் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேம் வந்தால் அதுக்கு முன்னாடி தி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ தென் லேட்டர் ரெஃபரன்ஸ். லேட்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல எந்த விஷயத்தை பற்றி பேசினமோ அதே விஷயத்தை பற்றி மறுபடியும் பேசும்போது தி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், a lion and a rat lived in a forest. ஜெனரலி இப்படி தான் நம்மளோட ஸ்டோரிஸ் வந்து பிகின் ஆகும். ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு சிங்கம், ஏதோ ஒரு எலி, ஏதோ ஒரு காடு, அதனால ஏ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். அதே ஸ்டோரி கண்டினியூ ஆகும்போது பார்த்தீங்கன்னா த லயன், த ராட், த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலி, அந்த சிங்கம், அந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதை பற்றி பேசணுமோ அதே இதை பற்றி பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் த அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்த கேட்டகரி யூனிவர்சல் திங்ஸ். ஸோ யூனிவர்சல் திங்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கோ அதெல்லாம் தான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு மிக்கது, தனித்துவம் வாய்ந்தது, நெக்ஸ்ட் அதுக்கு கம்பேரிசன்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட த அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த சன், த மூன், த எர்த், த ஸ்கை, த பிளானட்ஸ், த பசிபிக் ஓஷன், த ஹிமாலயன் ரேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஓஷன்ஸோட நேம்ஸ், மவுண்டன்ஸோட நேம்ஸ் முன்னாடி கூட த அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த சன் rises in the east.
ஸோ இந்த இடத்துல சன் அப்படிங்கிறதும் சிறப்பு மிக்கது தான், ஈஸ்ட் அப்படிங்கிறதும் இயற்கை சம்மந்தப்பட்டது தான். ஸோ அது ரெண்டுத்துக்கும் முன்னாடியுமே தி அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஒரு இடத்துல தீன்னு சொல்லியிருப்பேன், ஒரு இடத்துல தன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் எது கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் தாங்க. தங்கிறதும் கரெக்ட் தான், தி அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். இதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏ ஆனுக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே தான் த அண்ட் தீக்கு நடுவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வவல் சவுண்ட்ஸ் ஆன ஏ இ ஐ ஓ இந்த 5 சவுண்ட்ஸ் கூடயும் தி அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனும் மீதி சவுண்ட்ஸ் கூட த அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனும் வரும். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சு பாருங்க. The sun rises in the east. ஸோ சன் அப்படிங்கும் போது வவல் சவுண்ட் கிடையாது, அதனால த பயன்படுத்தியிருக்கேன். அதே ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஈ சவுண்ட்ல ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் அ வவல் சவுண்ட், அது கூட தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வவல் சவுண்ட்ஸ் ஆன ஆ இ ஏ ஐ ஓ இதுக்கு முன்னாடி தி அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனும் மீதி சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி த அப்படிங்கிறதும் யூஸ் பண்றோம். தி இஸ் யூஸ்டு வித் ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ்க்கு முன்னாடி தி அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அவன் முதல் பரிசு வென்றான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆர்டினல் நம்பருக்கு முன்னாடி த அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் வித் வெல் நோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன்ஸோட நேம்ஸ்க்கு முன்னாடியும் த அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். தி அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் இன் சென்னை. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு புகழ்மிக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி தி அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கும். ஒமிஷன் ஆஃப் தி, எங்கெல்லாம் தி வராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பர்சனோட நேம் யூஸ் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தி அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. ஸோ நான் தனிமைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன், இல்லைன்னு சொன்னால் அவங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தி போடக்கூடாதுங்க. நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்க்கு முன்னாடி தி வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸோட நேம்ஸ்க்கு முன்னாடியும் கண்டிப்பாக தி அப்படிங்கிறது வராது. ஸோ எக்ஸப்ட் யூஎஸ்ஏ கூட தி அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ அதனால அது கூட த அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ த அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரலில் வரும், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நேம் ஆஃப் பர்சன்ஸ் கூட வராது. ஸோ அதே சமயத்தில் கண்ட்ரீஸோட நேம்ஸ் கூடயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு தியோட யூசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.